நானும் சேரானும் படித்த ஸ்கூலுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். இந்த ஸ்கூலுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆள் இருக்கு. அந்த ஸ்கூலுக்கு லேட் ஆகி வந்தால் லைன்ல நிற்கிற வீரியன் சார் பெரும்பால் அடிப்பேர் ஏஞ்சல் நிறைய ஒரு அரசு தான் முதல் பேட்டைக்குள்ள வந்த இதில் ஓகே போனாலுக்கு பிறகு அவங்க காலத்தில் வந்து 15-13 வயசுல வந்தவர். சரியா சுரங்கம் இருக்குன்றாங்க. உண்மைதான். ஆனால் சரியா எல்லாருக்கும் தெரியாது. உங்களுக்கு தெரியும் தானே, போய் சொல்லக்கூடாது. அதுலேயும் இருக்காம். அதில் நாங்கள் இரண்டுல போய் பிரான்சிஸ் இருந்தவர். ஓகே அதாவது சொல்கிறேன் அதுக்குள்ள சுரங்கம் இருக்குது. இது எல்லாரும் என்ன செய்யறாங்க, தொட்டு கும்பிட்டுட்டு தான் அவங்க உள்ள ஸ்கூலுக்குள்ள போவாங்க. இது வீரேன் சார். வீரேன் சார் அது இவர் வீரேன் சார், நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இவர் நிறைய கதைகள் இருக்கு நம்மள்ட்ட. இப்படி சாமான் ஏற்றி வந்த வண்டியில் உள்ளாந்த காலத்தில் சாமான் ஏற்றுறதுக்கு வந்த வண்டி இது இப்போ கையை வைக்க டக்குண்டு விட்டுட்டு போறதுக்கு மனசு வராது. மேலேருந்து பாஞ்சின்னு சொன்னா உனக்கு வந்து நான் 2 கரிபன் வாங்கி தருவேன். விக்கியம் அந்த பங்கர்வா அப்படிதான் முதல் கதைச்சாங்க. என்ன போய் உள்ளூரோட நிலைமையை காட்டுறேன். ஸ்கூல் பஸ் டே ஃபங்க்ஷன்கள் கொலிச்சிட்டு அப்படியாதுன்னு சொல்லி சொன்னா இந்த இடத்துல இருந்து நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா ஸ்கூல் யூடியூபர் ஆகி ஸ்கூல்ல வீடியோ எடுக்க வருவாங்க. உண்மைதான்டா. ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு பட்டி பாய்ஸ். இங்க வந்திருக்க தெரியுமா, இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் சென்ட் மைக்கேல்ஸ் காலேஜுக்கு. அதாவது நானும் சேரானும் படித்த ஸ்கூலுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். உண்மையாகவே பெருமையாக இருக்குது. இந்த வீடியோவில் நாங்கள் வந்து நம்மளோட ஸ்கூலை வந்து நாங்கள் உங்களுக்காக காட்டுறதுக்கு. மற்ற ஸ்கூலுக்குள்ள என்னென்ன விஷயம் இருக்குது, இப்போ என்னென்ன விஷயம் நம்ம படிக்கக்குள்ள எப்படி இருந்தது, இப்போ என்னென்ன மாறி இருக்கு, மற்ற இந்த ஸ்கூலுக்குன்னு சொல்லி ஒரு பெரிய வரலாறு இருக்குது. அப்போ அதை ஃபுல்லாகவே எல்லாம் பார்த்து எல்லாத்தையும் கவர் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோ ப்ரெசென்ட் பண்ணுறோம். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். மறக்காமல் பட்டி பாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்தால் லைக் பண்ணுங்கள், கீழே வந்து கமெண்ட் அடிங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஸ்கூல் எங்கே இருக்குன்னு தெரியுமா? சரியா நம்ம அந்த மேரிஸ் சர்ச்சில் இருந்து அப்படியே வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மட்டக்களப்பில் ஒரு பெரிய அடையாளம் சென்ட் மைக்கேல்ஸ் காலேஜ். இதுதான் சென்ட் மைக்கேல்ஸ் காலேஜ் என்ட்ரன்ஸ். இந்த ஆகிற ஜூப்ளி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 150 வருஷத்துக்கு அடித்தது. இப்போ இதுலேயே உங்களுக்கு விளங்கி இருக்கும் ஸ்கூல் அவ்வளோ பழமையான ஸ்கூல்னு சொல்லி. இது வந்து 1873ஆம் ஆண்டு கட்டப்பட்ட ஸ்கூல். என்ன இது என்ன நடந்ததுன்னு சொன்னா, இது ஒரு ஆக்சிடென்டால உடைஞ்சதுதானே இந்த பில்டிங் உடைஞ்சுன்னு சொல்லி நம்மட ஃபாரின்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் பாய்ஸ் வந்து ஸ்பான்சர் பண்ணி 150 வருஷத்துக்காக வேண்டி இந்த வால் கட்டி அப்படி அதோட மெமரி மாதிரி தான் 150வது எம்பளம், எங்களோட ஸ்கூலோட 150வது எம்பளமி தான். அப்போ அதையும் போட்டு ஜூப்ளி செலிப்ரேஷன்ஸுக்குரிய இதுவும் போட்டு கீழே வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லியிருக்கு. 1873ஆம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணி 2023, இப்போ 2024, அப்போ 151வது வருஷம் போகும். இதுதான் ஸ்கூல் பேட்ச் எங்கடை. அப்படியே இந்த டிஷர்ட்டில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் இந்த ஸ்கூல் பேட்ச். அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்கூலுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆள் இருக்கு. அதாவது ஸ்கூல் பற்று என்று சொல்லுவாங்க. இப்போ என்ன நடந்தாலும் ஸ்கூலை விட்டு நான் போக மாட்டேன் என்று சொல்லி அப்படி இருப்பாங்க. அப்படி மைக்கேல்ஸ் தான் அவர் வீடு, மைக்கேல்ஸ் தான் அவருக்கு எல்லாமே என்று சொல்லி இந்த ஸ்கூல்லையே படித்து இந்த ஸ்கூல்லையே இன்னும் மட்டும் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நம்மட ஒரு முக்கியமான ஒரு ஆளை தான் இப்போ நான் சந்திக்க போகிறேன். நம்ம ஸ்கூல் ஓல்ட் பாய்ஸ் வேறு, அவர் எங்களோட ஸ்கூலில் ஓல்ட் பாய்ஸ் வேறு. அவரையும் நான் காட்ட போகிறேன். அவரும் சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி ஸ்கூலை பற்றி இந்த இவர் தான் இவர பேர் வந்து விக்கி அண்ணா. நாங்கள் விக்கி அண்ணா கூப்பிடுறேன். இவரோட தொடர்ந்து ஸ்கூலுக்குள்ளே வந்து நாங்கள் பயணம் செய்ய போகிறோம். வாங்க இப்போ போவோம். விக்கி நபர் எப்படி இருக்கீங்க? ஃபுல்லாக சுற்றி சரி எடுப்போம். விக்கினா கதைங்களேன் ஸ்கூலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் சரி வராது. இது நம்ம சரியா எதால போவோம், இதால போகுமா? இதான் நல்ல இந்த வீடு தெரியுதா? பார்க்க 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குன்னு. இந்த கெட் டுகெதருக்கு இதெல்லாம் பல்ப் போடுவாங்க. எல்லாம் பல்ப் போடுவாங்க. இந்த இவரத்துக்கிட்டாண்டா இந்த ஸ்கூலுக்கு லேட் ஆகி வந்தா லைன்ல நிக்கிற வீரியன் சார் பெரும்பால் அடிப்பேர். மறக்கல காலங்கள் என்ன
ஓ மறைக்கல அது லேட் ஆகி வந்தா சரி இதுக்கெல்லாம் சைக்கிள் உங்களுக்கு பார்க்கணும். சைக்கிள்லாம் இங்கே தான் பார்க்கிங். சைக்கிள்லாம் பார்க் பண்ணுறது விற்கணும். இதில் வந்து ஒரு ஃபாதர் சமாதி ஒன்று இருக்குன்னு சொன்னோம். ஃபாதர் வெபர். வெபர் அவர் ரைட். ஃபாதர் வெபரை பற்றி என்னன்னு சொன்னா பெருமையை விரும்புகிறீர்கள். ஃபாதர் வெபர், இங்கால மில்லர், இங்கால வெபர். இங்கால ஃபாதர் மில்லர், இங்கால ஃபாதர் வெபர். என்ன இது அரசியல் இந்த இருக்கிறது? இது இக்னேசியஸ் என்று சொல்ற சென்ட் மைக்கேல்ஸ் ஒரு ஏஞ்சல் மாதிரியே ஒரு அரசர். அதாவது அந்த மிக்கேல் அந்த ரேகு மாதிரி அவர் அந்த முதல் மாதிரி காலத்துக்கு. இப்போ அது வந்து ஃபாதர் இது ஃபாதர் மில்லர், இது ஃபாதர் ஹேவியர், ஃபாதர் வெபர். வெபர் இது. அப்போ இவர் தான் அந்த வெபர் ஸ்டேடியம் கட்டினபியா? இவர் தான் முதல் பெட்டைக்குளோக்கு வந்த ஃபாதர் ஸ்வீட் இதில். ஓகே. பொனலுக்கு பிறகு அவங்களோட காலத்துல வந்து 15-13 வயசுல வந்தவர் ஃபாதர். கடைசி வரையும் அமெரிக்கா போக வலிக்கிட்டவர் இலான்ட்டு போயிட்டு திருப்பி வந்து காய்ச்சி இருந்தாப்ப சொன்னேன். சென்ட் மைக்கேல்ஸ் என்ற வீடு பெட்டைக்குளோ என்ற நாடு வந்துட்டு. அப்ப இவர் கட்டினதான் வெபர் ஸ்டேடியம். இவர் தான் அந்த ஸ்டார்ட்ல வெபர் ஸ்டேடியத்தை உருவாக்கினா பவர் ஞாபகத்தை. ஓகே ஓகே. மட்டே ஃபாதர் மில்லர் அவர் இப்போ கனகாலமாக இருந்தாங்க. அவர் கனகாலம் கிட்ட ஒரு 10 வருஷத்துக்குள்ள இருக்கு. 10 வருஷத்துக்கு தானே. அதுக்கு பார்த்துருப்பீங்க ஸ்கூலில் படித்த நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு, ஒரு சில தெரியாம இருந்திருக்கு ஒரு ஃபாதர் சமாதி இருக்குன்னு சொல்லி. இது வந்து ஃபாதர் வெபர் சமாதி, இது வந்து ஃபாதர் மில்லர் சமாதி. வாங்க ஒரு காப்பி பார்ப்போம். உங்களுக்கு தான் ஃபாதர் வெபர் சமாதி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இது வந்து ஃபாதர் மில்லர் என்று சொல்லி ஃபாதர் வெபருக்கு பிறகு வந்திருந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முதல் தான் நான் தவறுனேன் பவர் சமாதி மாதிரி இதை கட்டியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு. இப்போ நம்மளோட வின்சென்ட் ஸ்கூலுக்கு முன்னுக்கு இருக்கிற இல்லாட்டி கோட்ஸுக்கு முன்னுக்கு இருக்கிற அந்த வெபர் ஸ்டேடியம் இருக்குது தனி. அது வந்து நம்மளோட ஃபாதர் வெபர் அவர பேர் அவர் தான் ஃபஸ்ட்டு அந்த ஸ்டேடியம் வந்து பிள்ளைகள் விளையாடுறதுக்குரிய ஒரு ஸ்டேடியமாக இருக்கணும்னு சொல்லி அவர் கட்டியிருக்காரு. அப்போ அந்த ஸ்டேடியம் அதில் ஞாபகத்தமாக தான் ஃபாதர் வெபர் பேரைத்தான் வந்து இவங்க வெபர் ஸ்டேடியம்னு சொல்லி அதை மாற்றிருக்காங்க. இப்போ இதே மாதிரி நம்மளோட ஸ்கூலுக்குள்ளே வந்து நிறைய ப்ளாக்ஸ் இருக்குது. இப்போ ஒரு இதுகள் இருக்குது தானே, என்ன சொல்கிறோம், ஒரு கிளாஸ் ரூம் இருக்கிற ப்ளாக்ஸ் இருக்குது தானே. அந்த ப்ளாக்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஃபாதர்ஸ்ட பேர் வச்சுருப்பாங்க. உதாரணத்துக்கு வெபர் ஃபாதர் பேர் வந்து இவர் ஸ்டேடியத்துக்கு வச்சுக்கிற மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்ட இப்போ ஓஎல் கிளாஸ் இருக்கிற ப்ளாக்னு சொல்லி சொன்னால் அந்த ப்ளாக்குக்கு வந்து ஒரு ஃபாதர் பேர் இருக்குது. இப்போ இன்னொரு ப்ளாக்குக்கு வந்து இன்னொரு ஃபாதர் பேர் இருக்குது. அப்போ அப்படியே ஒவ்வொரு ஃபாதர்ஸ்ட பேரும் வந்து ஒவ்வொரு ப்ளாக்கில் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ அது நம்ம போக்கில் ஒரு ப்ளாக்காக காட்டுறேன். மற்ற இதான் வந்து ஜெஸ்யூட் ஃபாதர்ஸ் இருக்கிற அந்த இடம் தான். இது இந்த ஃபுல்லாக வந்து ஜெஸ்யூட் ஃபாதர்ஸ் இருக்கிற இடம். மேலே வந்து அவங்களோட கேபினெட் தான் அப்படியே ஃபுல்லாக. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷயம் தெரியும். ஸ்கூலுக்குள்ளே வந்தாலே முக்கியமான விஷயம் ஃபாதர் வெபர் சமாதியை ஃபஸ்ட்டுக்கு வந்து பார்த்துருங்க. ஏன்னா நாங்கள் சின்னல படிக்கக்குள்ள அங்கே பார்த்தீங்கன்னா சைக்கிள் பார்க் பண்ணுறேன். அப்போ அண்ணன் பெருசாக தெரியாது இது ஆடுறது என்ன விளக்கம்னு சொல்லி. யாரோ ஒரு ஃபாதர் என்ன மட்டும் தெரியும். என் ஃபாதர்ஸ் தானே சென்ட் மைக்கேல்ஸ் காலேஜை கட்டுனது. அப்போ அதெல்லாம் ஃபாதர்ஸ் நான் நினைச்சிட்டேன். மற்ற இதில் ஸ்கூலில் முன்னுக்கு என்ட்ரன்ஸுக்கு வந்தோடனே உங்களுக்கு வந்து ஒரு எம்எல்எம் ஒன்று இன்னொரு ஸ்டாச்சு மாதிரி ஒன்று இருக்கும். சரியா, இந்த ஸ்டாச்சுவை பாருங்க தான் இருக்குது. இது 125 நடிச்சிருக்கு இந்த ஸ்டாச்சுவில். இது 125 அடிச்சிருக்கு. இது என்னது விக்கேன் கட்டிருக்காங்க? இது 125 வருஷத்துக்கு. அதுல 25 வருஷத்துக்கு 150. அது 150 அடுத்தது. இது 125க்குரியது, அது 150க்குரியது. அதாவது அந்த வருஷத்துக்கு ஆக வேண்டி ஒரு சில மாதிரியான 150 வருஷத்தை கடந்துட்டோம். 151வது வருஷம் போய் 52வது வரப்போகுது. 150வது வருஷத்துக்கு கட்டணும். இந்த 1873 இருந்து 2023 வரைக்கும். ஃபியூச்சர் மைன்ஸ் இன்டர்கேட்டட் 29 செப்டம்பர் 2023 தான் நம்மட காலேஜ் டே. காலேஜ் டே ஞாபகமாக செஞ்சிருக்காங்க. அது யாரு? ஃபாதர் போனல் ஸ்கூலை கட்டுனது. ஒவ்வொரு வருஷமும் நம்ம காலேஜ் டேக்கு வந்து இதை க்ளீன் பண்ணி என்ன மாலை போடுறது ஒரு வழக்கம். ஃபாதர் போனர் ட்ரெஸ்ஸில் அவன் படிக்கக்குள்ளே இதை கோல்ட் கலர் தானே சில
மைக்கேல்ஸ்ல வந்து சரியா சுரங்கம் இருக்குன்றாங்க உண்மைதான். ஆனால் சரியா எல்லாருக்கும் தெரியாது. உங்களுக்கு தெரியும் தானே, போய் சொல்லக்கூடாது. அதுலேயும் இருக்காம். அதில் நாங்கள் இறங்கல போய் பிரான்சிஸ் இருந்தவர். ஓகே, அதாவது சொல்றேன் ஒரு சுரங்கம் இருக்குது. அந்த உள்ளுக்கு இருக்க கிணத்துக்குள்ள மூடிட்டாங்க, மூடுபட்டுட்டேன். அது அந்த சுரங்கம் எங்க போகுது? நம்ம கோட்டையா? சரி, கோட்டைக்கு போதான். கோட்டையில இருந்து பின் போகுதான். ஓமா, அந்த இருக்கிற அந்த இதுதானே, அதெல்லாம் இப்போ மூடுபட்டுட்டு. அதெல்லாம் மூடுபட்டுட்டோம். இல்லை, அது தண்ணி. அது தண்ணி சரி, வாங்க உள்ள போ. இதுதான் ஃபாதர் போனல். அடுத்தது இது வந்து புனித மிக்கேல்ற சிலை. அதாவது கேத்தோலிக் அவங்களோட அந்த பைபிள்ஸ் இது படி இந்த இருக்கிறது வந்து புனித மிக்கேல்னு சொல்லி அவர் அந்த தூதர் முதலாளர் இது அணிந்து. அதாவது இவர் வந்து அந்த சாத்தான் மற்ற அந்த கெட்ட விஷயங்கள்ல இருந்து ஸ்கூலை பாதுகாக்கிற மாதிரி. அதை எடுத்து இந்த சாத்தான் நிறுத்திடுறாங்க. ரைட், இது பிரின்சிபல் ஆஃபீஸ். அது நம்மளோட பிரின்சிபல் ஆஃபீஸ். அல்ல இது பிரின்சிபல் ஆஃபீஸ். இப்படி வரும் சரியா. அடுத்தது இதுதான் என்ட்ரன்ஸ். முதல் இதுல இருந்து வச்சிருக்கல நாங்கள் படிக்கக்குள்ள, இப்போ வச்சு வச்சிருக்காங்க டைம் பார்க்கறது. மற்றது உள்ள என்ட்ரி ஆகணும்னே ரிசப்ஷனிஸ்ட் இருக்கு. அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ற மேப் இருக்கு நமக்கு சரியா. இது அப்படியே ஃபுல்லாக ஸ்கூல் மேப். இப்படி அங்கால இங்கெல்லாம் போட்டில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஸ்கூல்ற டீச்சர்ஸ் யார் யார் இப்போ படிப்பிக்கிறாங்க. 96 டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. அதோட சேர்த்து நான் அகாடமிக் ஸ்டாஃப் கிட்டத்தட்ட 15, 16, 17, 18, 19 பேர்கிட்ட இருக்கிறாங்க. கீழே ஓச்சஸோட சேர்த்து 4 மொத்தமாக 19 பேர் இருக்கிறாங்க. அப்படியே அண்ணாந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னா முதலாவது பிரின்சிபல் ஜோசப் அப்ரஹாம் ஹெட் மாஸ்டர். இவர்தான் முதலாவது ஸ்கூல்ல பிரின்சிபல். அடுத்தது ஃபாதர் போனர். அடுத்தது வந்து ஃபாதர் சார்ல்ஸ் ரிச்சர்ட். அடுத்தது வந்து ஃபாதர் மௌரிஸ் மவுண்ட்ரி. அவர் வந்து 32 வரையும் அவர் வந்து. அடுத்தது வந்து ஃபாதர் சாண்டியா மேரியன். அடுத்தது வந்து ஃபாதர் க்ரௌதர், இமானுவல் க்ரௌதர். அடுத்தது ஃபாதர் ராய் எஸ்ஜே. அடுத்தது ஹென்ரி மில்லர், ஃபாதர் மில்லர். அடுத்தது ஞானப்பிரகாசம் எஸ்ஜே ஃபாதர். அடுத்த ஃபாதர் போல் பீரிஸ். அடுத்தது வந்து ஃபாதர் இல்லைண்ணே, இது வந்து ஃபாதர் சோமந்தரன் சொல்லி. அது அடுத்தது வந்து தோமஸ், பிரதர் தோமஸ். அடுத்தது செல்வநாயகம், செல்வநாயகம் சொல்ல பிரின்சிபல். அடுத்தது இம்மானுவேல் கமலதேவி இம்மானுவேல். இவங்க தான் முதலாவது லேடி பிரின்சிபல். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இவர் ஹஸ்பண்ட், இவர் ஒய்ஃப். அப்படியா? ஓகே. ரைட், இவர் தான் ஃபாதர் பிரதர் ஜேம்ஸ் பீரிஸ். இந்த காலத்துல தான் நாங்கள் படிக்க தொடங்கினேன் மைக்கேல் ஸ்கூலில். நாங்கள் உள்ள வந்து இந்த டைம்ல என்னது ஃபாதர் ஜேம்ஸ் பீரிஸ் இருந்தது வந்து 1997ஆம் ஆண்டு. அப்போ நாங்கள் பிறந்தது 98. இப்போ எங்களுக்கு ஒரு 6 வயசு ஆகணுன்னே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து நாங்கள் சென்ட் மேரிஸ்ல படிக்கக்குள்ள இருந்து ஃபாதர் ஜேம்ஸ் பீரிஸ் தான் இங்கே பிரின்சிபல். அடுத்தது இது சென்ட் மைக்கேல்ஸ் என்றாலே இதில் ஒரு பியூட்டி ஒன்று இருக்கு. அதாவது சொல்லுவாங்க மீன் பாடம் தேடினாலேன்னு சொன்னால் மீன் பாடுற சத்தம் கேட்கு சரியா. சென்ட் மைக்கேல்ஸ் என்றாலே பாஸ்கோல் அடிக்கிற அந்த சத்தம் கேட்கும், சத்தம் கேட்டுக்கொண்டு இருக்கு எங்களுக்கு. ரைட். அடுத்தது ஃபாதர் ஜேம்ஸ் பீரிஸுக்கு பிறகு இருந்த ஃபாதர் தான் பிரின்சிபல் தாங்க வந்து மகேந்திரகுமார் சார். இவராக மேக்ஸெல்லாம் படிக்கிறார். அடுத்தது மாசலாம் டீச்சர். அடுத்தது வந்து ஃபாதர் ரஜீவன். அப்புறம் ஃபாதர் சார் வாஸ். இதுக்கு அப்புறம் இன்னும் 2 பிரின்சிபல்ஸ் மாறுற இது வரணும் மாமன்னாங்க. என்ன அவங்களோட வரணும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூல்ல இருந்து வந்து என்ட்ரி ஆன உடனே நாங்கள் வளமையா ஸ்கூலில் வரக்குள்ளே என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னால் இதான் ஸ்கூல் என்ட்ரன்ஸ் சரியா. இதுல இருந்து இப்படியே வந்துட்டு இதால் இப்படி வரக்குள்ளேயே இதில் ஒரு மாதா சிலோன் இருக்கும் சரியா. இது எல்லாரும் என்ன செய்வாங்க, தொட்டு கும்பிட்டுட்டு தான் அவங்க உள்ள ஸ்கூலுக்குள்ளே போவாங்க. அது சின்ன பிள்ளைகள்ல இருந்து பெரியாக்கள் வரைக்கும் ஒரு வழக்கத்தில் இருக்கிற ஒரு விஷயம் தான். டீச்சர்ஸும் சில நேரம் செஞ்சுட்டு போவாங்க. என்ன வைக்கணும் ரைட். அடுத்து இதை பார்த்து வரும். இது என்னென்னு சொல்லி சொன்னால்
நம்ம 150 வருஷத்துக்கு ரணில் விக்ரமசிங்க அதாவது பாஸ்ட் பிரசிடென்ட் வந்து நமக்கு வந்து இந்த வந்து 150 வருஷத்துக்கு வந்து நம்ம ஸ்கூலுக்கு வந்து ரெப்ரசென்ட் பண்ணிட்டு போனோம். அது சம்மந்தமாக வச்சிருக்காங்க ஒரு கல்வெட்டு மாதிரி உண்டு. அதே மாதிரி ரணில் வந்து திரும்பியும் இப்போ ஜனாதிபதி யாருக்குள்ள இப்போ ரீசெண்டாக வந்து இல்லை அவர் வந்து அது அவர் வந்ததுக்குரியது தான் அது. 2023 ஸ்டாம்ப் வெளியிட்ட 150 வருஷத்துக்கு அது. அடுத்தது இது வந்து நம்ம ஸ்கூல் வந்து மைக்கேல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாஸ்கெட்பால் தான் ஃபேமஸ். பாஸ்கெட்பால் அடிச்சு கொள்றதுக்கு மைக்கேல்ஸை விட்டால் வேறு எங்கேயுமே இல்லை. அப்போ அதில் எல்லாத்துலேயுமே வந்து மைக்கேல்ஸ் போச்சுன்னு சொன்னால் எதிரில் இருக்கிற டீம் எப்படியுமே பயப்படும் பாஸ்கெட்பால் விளாட்றதுக்கு. அப்போ அந்த காலத்துலேருந்தே ஃபாதர்ஸ் ஆக்கள் பாஸ்கெட்பால் பழக்கி அந்த பாஸ்கெட்பால்ற ஃபுல் ஹிஸ்ட்ரியும் இந்த சார்ட்டில் வந்து இருக்கு. யார் வைக்கணும் அவங்க அடுத்து இதா பழசு முதல் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண இவங்கெல்லாம் இல்லை என்ன பேர் சுரேஷ் இந்த ஆக்கலண்ணே அவர் மிலர் டீம் எல்லாம் வீரேன் சார் அது இவர் வீரேன் சார் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இவர் நிறைய கதைகள் இருக்கு நம்மள்ட்ட படிக்க பிள்ளை கதைக்கு வீரேன் சாரை பற்றி எவ்வளோ வதைச்சவருங்களே அவர் வந்தாலே கிளாஸ் எப்படி இருக்குன்னு எல்லாம் காய்க்கும். இது வந்து ஃபுல்லாகவே இந்த போட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மைக்கேல்ஸில் வந்து பாஸ்கெட் பால் தானே ஃபேமஸ். அப்போ பாஸ்கெட் பால் சம்மந்தமான எல்லா விஷயமும் இதில் இருக்குது. இதெல்லாம் நாங்கள் இருக்கக்குள்ள மேட்ச்லாம் அண்ணா மாறுறது தான் இதெல்லாம். இவர் தான் வீரேன் சார் பேண்டுக்குரிய சார். இவ்வளோ ஜேம்ஸ் பீரிஸ் என்ன ஜேம்ஸ் பீரிஸ் இவர் மாஸ்லாமை டீச்சர். இது கிட்டத்தட்ட எங்களுக்கு நினைவு தெரிஞ்ச நாள்களில் நடந்த விஷயங்களாக இருக்குது இதெல்லாம். இதில் ஒரு மரம் ஒன்று இருக்குது. இப்போ அந்த மரம் இருக்கான்னு தெரியல உள்ளுக்குள்ள ஸ்டேடியத்தில். அடுத்தது வந்து இது வந்து நம்மளோட ஃபாதர்ஸ் விஷயங்கள் இதில் இருக்குண்ணே. மட்டக்களப்புக்கு எப்படி வந்தாங்க என்ன செஞ்சாங்க கிளாஸ் ரூம்ல முதல்ல எப்படி இருந்த பழைய கிளாஸ். இது ஹாஸ்டல் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் மாதிரி. ஸ்கூல் கட்டுப்பட்டது இப்படி தான் இந்த இருக்கு இது ஸ்கூல் வந்து கட்டுப்படக்குள்ள சென்ட்ரல் ரோட்டில் அந்த சைட் சென்ட்ரல் ரோட்டில் அந்த சைட் இருக்குல்ல அதில் வந்து கட்டக்குள்ளே இப்படி தான் இருந்திருக்கு. எல்லா விஷயமும் இதில் இருக்குது. ஸ்கூல் இந்த ஃபஸ்ட்டுக்கு அத்திவாரம் போட்டது இந்த இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கட்டி முடிஞ்சது அப்புறம் சென்ட்ரல் ரோட்டில் இருந்து எடுத்த ஃபோட்டோ. இது முன்னுக்கு என்ட்ரன்ஸுக்குரியது. இது அந்த ஜெசிட் ஃபாதர்ஸ்ட பிளாக் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக ஸ்கூல் எல்லா கட்டுமான வேலைகள்ல இருந்து எல்லாம் இருக்குது இந்த இருக்குது. இது எல்லாம் வந்து இந்த வண்டிலாம் இப்போ இருக்குதா எங்கே இருக்குது உள்ளுக்குள்ளே இருக்கு பார்க்குற மாதிரி பட்டர்ஃப்ளை கார்டனுக்குள்ள இருக்குது. இந்த வண்டியில் வந்து அவங்களோட சாமானியத்தி வந்து கட்டுமான வேலைகளுக்காக வேண்டி சாமானியத்தி வந்த வண்டியில் உள்ளந்த காலத்தில் சாமானியத்துறதுக்கு வந்த வண்டி. இது இப்போ பட்டர்ஃப்ளை கார்டனில் இருக்கான். இது மட்டும் அதை நம்ம போய் பார்ப்போம். இதுதான் பாஸ்கெட் பால் ஓலைலேண்ட் பாஸ்கெட் பால் டூர்னமெண்ட்டுக்கு போனாக்கள் 1956ஆம் ஆண்டு பாஸ்கெட் பால் டூர்னமெண்ட்டுக்கு போனாக்கள் செம்படிச்ச பாட்டி. இதில் வந்து பேர்கள் போட்டிருக்கு ஆர்ஆர் விளான்னு சொல்லி ஒழுங்காக விளங்குது இல்லை ஓலைலேண்ட் டூர்னமெண்ட். அப்போ இது வந்து கிங் ஸ்கவுட். இதுதான் ஸ்கவுட்ரு 1932ஆம் ஆண்டு ஸ்கவுட்ரு ஃபாதர் பொனல் இருந்தார் இருக்கார். ஃபாதர் பொனலுக்குன்னு சொல்லி இன்னும் ஸ்டோரி இருக்குது வாங்க அப்படியே திருமணம்னு சொல்லி சொன்னால் இது வந்து கிரேட் 10ம் 11ம் இருக்கிற ஒரு பிளாக் போனல் பிளாக். இப்போ நம்மளே டைன் போனலுக்கு ஒரு கதை இருக்குது ஃபாதர் போனலுக்கு ஒரு கதை இருக்குன்னு சொல்லி எல்லாம் வந்து ஃபாதர் போனல் வந்து இருந்த பிளாக் தான் இதுதானே. பேண்டை பற்றி கேட்க போனால் விக்கியனா நிறைய கேட்பேர். விக்கியனா வாங்க அதை சொல்லுங்களேன். இருங்க இது வந்து 49ஆம் ஆண்டு பேண்ட். இது 75ஆம் ஆண்டு பேண்ட். அடுத்த இது வந்து மைக்கேல்ஸ். இது அப்படி இந்தியாவில் பார்த்துட்டு எப்படி போவோங்க அப்படி பார்த்துட்டாங்க சொல்லுங்க வைக்கணும் இருக்கா. இது 49ஆம் ஆண்டு பேண்ட். அது இப்போ ஃபர்ஸ்ட் அப்போ பேண்ட் வந்தது மைக்கேல் சொல்லு பேண்ட் வந்து அது போனதுக்குள்ளானே. அது பாஸ்கெட் பால் ஓலையில் அண்டர் 19 76ஆம் ஆண்டு 78ஆம் ஆண்டு எது விற்கண்ணா நீங்கள் இதில் எக்ஸ்போ 92. ஓகே 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 இதான் நாங்கள் அடிச்சது முதல் ஓலைண்டர் அடிச்சது. ஓகே இது 1928ஆம் ஆண்டு. இது 90. அப்போ இதில் உங்களோட பேர் இருக்குமே எங்கே விக்னேஷ் இந்த விக்னேஸ்வரன் இந்த விக்கிய நடவேர்
இதில் எங்கண்ணா இருக்கீங்க போட் ஃபோட்டோவில் இந்த இருக்கீங்க விக்கியண்ணா இப்போ அப்படியே வர பாருங்க குழந்தையா இருந்து இப்போ இப்படி வளர்ந்துட்டு இருந்து ஓய் கிளாஸுக்குள்ள உங்களுக்கு என்ன தோணுது பழைய காலம் நாங்கள் இருக்கிறது இவடத்துடா இந்த பின் சீட்லாம் இருக்கிற பின்னுக்கு பேக் பெஞ்சஸ் தான் நாங்கள் இவடத்து இருந்து முன்னுக்கு அங்கே டீச்சர் முன்னுக்கு இருந்து படிப்போம் நாங்கள் இவடத்து இருந்து ஃபன் எடுத்துருக்கிறேன் இப்போ பின்னுக்கு இருந்தேன் வீடியோ எடுத்துக்கொண்டு இருக்கோம் முன்னுக்கு போகிறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு இதெல்லாம் இது சமய பாடம் அதாவது அங்கே என்ன இதுதான் நடக்கிறேன் சைவ சமயத்துக்கு அடுத்துட்டு என்னது பழைய முதல்ல வந்து அங்கே வந்து சைவ சமய கிளாஸ் வந்து நடக்குதா நாங்கள் சொன்னோம் இல்லையா இதெல்லாம் நம்ம கிளாஸ் நம்மளோட கிளாஸ் 10C 11C இதால ரெண்டு பேர் சரி எல்லாரும் கிளாஸுக்கு போயிருப்பா வீரேஷ் சார் அப்போய் தட்டி தட்டு குச்சி தட்டுற சத்தம் டிக் 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 அப்போ உஷாராயிர வேண்டியதுதான் வீரேஷ் சார் வாரு ஓடி ஓடி அவரான் அப்படின்னு இது டிசிப்ளினுக்குரிய சார் இருந்தோம் நாங்கள் படிக்கக்குள்ள வேறு விஷயங்கள் நிறைய எங்களுக்கு தாக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் ஃபுல்லாக அடி வாங்கிட்டான் போல இது என்னடா இப்போ அது ஃபுல்லாக மாறி போய் கிடக்கு ஐயோ லைப்ரரி ஸ்டாஃப்ஸுக்குரியதா ஸ்டாஃப் ரூமா ரைட் 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 இது பொனால் பிளாக் ஃபாதர் பொனால்ற பிளாக் இது ஸ்டாப் பண்ணிடு விக்கி என்னாவ தெரியாதாக்கள் யாருமே இருக்கே இல்லாது கேமராக்கு ஓடி ஓடி ஒழிக்குது சரியா அங்கே பாருங்க நான் விட மாட்டேன் இன்றைக்கு சரியா அந்த பாஸ்கெட் பால் விக்கினாவ தெரியாதாக்கள் யார் இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னா கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கண்ணே எனக்கு தெரியாது பாஸ்கெட்பாலுக்கு தான் போறோம் இதைத்தான் சொல்லணும் இந்த பியூட்டி ஆஃப் இல்ல பியூட்டி ஆஃப் சென்ட் மைக்கேல்ஸ் காலேஜ் எப்படி போல் கொஞ்சம் தான் வேண்டா போடுங்க அப்போ மைக்கேல்ஸில் படிக்க விழாது என்ன விடுந்தானல்ல பாவமா தம்பி ஓடுவாவும் நம்மளை விட்டு போறீங்க முன்னுக்கு நிக்கிறேன் வரவுல சந்திப்பேனா சரி ஸ்கூலுக்கு வந்துட்டோம் போல போடு பொடியன் எடு போல இருந்தாடா என்னடா தான் விழுகுது இல்லை போர்ட்ல கையை வைக்க டக்குண்டு விட்டுட்டு போறதுக்கு மனசு வராது. ஆனா வருஷங்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட 27 வருஷங்களுக்கு பிறகு ஸ்கூலுக்குள்ள வந்து இந்த இது எல்லாத்தையும் காட்டுற எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கொண்டு இருக்கோம். இது லேசில் கையும் வராதுராப்பா போர்டில் இருந்து. ரைட் கைஸ், நான் சொன்ன விஷயம் இதான். மற்றது ஸ்கூல்ற 150 வருஷத்துக்கு வந்து ஒவ்வொரு இடங்கள்ல இருந்து ஸ்பான்சர்ஸ் வந்தது. அவங்கட தான் இதில் இருக்குது. அப்படி ஃபுல்லாக பாருங்க. கொழும்பு அடுத்தது வந்து அரவுண்ட் த குளோப். அடுத்தது இது அலுமினி அசோசியேஷன் கொழும்பு. இது வந்து நார்த் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கு. இந்த அது ஆஸ்திரேலியா. அடுத்த யுனைடெட் கிங்டம். இதான் எங்களோட பாஸ்கெட்பால் ஸ்டேடியம். அதாவது
இங்கதான் எங்களுக்கு அசம்பிளி நடக்குது. அந்த இடத்துல வந்து அசம்பிளி நடக்கும். அசம்பிளி நடக்கிற டைம் வந்து இந்த இதில் எல்லாம் நாங்கள் இருப்போம். இதில் ஒவ்வொரு கட்டிலையும் ஒவ்வொரு கிளாஸாக நாங்கள் இருக்கிறேன். அங்கால இருக்கிறேன். அப்புறம் ஸ்டேடியம் இது இருக்குது தானே, பாஸ்கெட்பால் கோர்ட் இருக்குது தானே, கோர்ட்டில் அப்படியே லைனில் ஒவ்வொரு கிளாஸாக இருக்குது. இப்போ என்னமே எனக்கு தெரியல. இதெல்லாம் பழைய காலத்து பில்டிங்ஸ். இந்த எல்லாமே பழைய காலத்து பில்டிங்ஸ். இப்போ கொஞ்சம் ரெனோவேட் பண்ணி வச்சுக்கிறாங்க. நச்சுகள் நடந்துச்சுன்னு சொன்னால் இந்த இடத்த பார்க்க தேவையில்லை, சட்டப்படியாக இருக்கு. இதான் நாங்கள் ஏஎல் படித்த பிளாக், ஹென்ரி மெக்கலம் பிளாக். இங்காலே ஒரு சின்ன கோட்டை ஒன்று. இது நம்ம ஏஎல் படித்த பிளாக். அடுத்து இதை பற்றி நிறைய சரித்திரங்கள் இருக்கு, கதைகள் இருக்கு, வரலாறு இருக்கு, எவ்வளவு இருக்கு. அதாவது இதுதான் நம்ம முதல் என்ன, அதாவது காலையில் 7 மணியிலிருந்து மத்தியானம் 1:30 மணி மட்டும் 2 மணி வரைக்கும் இங்கே இருக்குது. இதுக்குள்ள எங்களோட வாழ்க்கையே வந்து முடங்கி போயிருந்தது. நாங்கள் இதுக்குள்ள இதான் கேண்டீன். யா ஒரு காலகட்டத்தில் இதான் கேண்டீன். இப்போ கேண்டீன் வந்தாங்க மாற்றிட்டாங்க. எங்களோட வாழ்க்கையே இதுக்குள்ளே தான் முடங்கி போயிருந்துச்சு. அப்போ நாங்கள் கிளாஸில் இருக்கிற டைம் எல்லாம் சும்மா இருக்கிற டைம் கதைப்போம். நாங்கள் பெரிய ஆளாகி வந்து என்ன செய்யறோம், ஒரு ஆள் சொல்லி பிஸ்னஸ் மேன் ஆகணும், ஒரு ஆள் சொல்லி இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும்னு சொல்லுவாங்க. அப்படி நமக்குள்ளேயே நிறைய விஷயங்களை கதைச்சி நிறைய என்ன சொல்கிறேன், நிறைய ஞாபகங்களை வந்து இங்கே தான் நிறைய ஐடியாலாம் நிறைய வந்து காட்சி, ஃப்ரெண்ட்ஷிப், அதுக்குள்ள சின்ன சண்டைகள், பிரச்சனைகள் எல்லாமே வந்து இங்கதான் பேர் போன ஒரு கிளாஸ். எஸ். அடுத்தது இன்னொரு விஷயம், ஒரு பெரிய ஒரு விஷயம் சேரானுக்கு தெரிஞ்சிருக்காது. என்னன்னு சொன்னா, இந்த பாருங்க, இந்த பில்டிங்கை பாருங்க, 1 2 3 3வது மாடியிலிருந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்ட், ஒரு ஆள், நான் நினைக்கிறேன் பிரகான் நினைக்கிறேன், அவர் வந்து பிரகான் வந்து ஒரு நாள் சேலஞ்ச் பண்ண மச்சான் என்கிட்ட, மேலேருந்து பாஞ்சின்னு சொன்னால் உனக்கு வந்து நான் 2 கரிபன் வாங்கி தருவேன் சொல்லி. சரியா? அப்போ நான் அந்த டைம் துடினவங்க கூட என்றனால அந்த இருக்கு இந்த மேலே அதுலேருந்து பாஞ்சினான், அதுலேருந்து கீழே பாஞ்சினான், கீழே அந்த டைம் கொஞ்சம் மண் போட்டுருந்தோம். மேலேருந்து கீழே வாங்கினா பாய மச்சான் நம்முடைய வீரேந்திர ஆஃபீஸ் அந்த இருக்கு. சரியா? அவர் சரியா வெளியால வந்து கேப்டன் என்றேர், நான் ஓம் சார் என்றேன், அட்டி என்ற செம்ம அடி, திறந்து அடி. இது என்ன பில்டிங்? இது வந்து நம்மட ரஜுவன் ஃபாதர், வீரியன் சார் எல்லாருமே வந்து இதில் தான் இருந்தாங்க. இப்போ அது கிளாஸாக மாறிட்டு போல. இதுதான் கிணறுண்ணே. அந்த டைம்லேருந்து இந்த டைம் மட்டும் இப்படியே இருக்கு. ஆனால் கீழே வந்து சோப்பு கலர் பெயிண்ட் அடிச்சிருந்தவங்க இப்போ வெள்ளை அடிச்சிருக்கு. வித்தியாசம் அந்த பங்கர் வா, எங்கே இருக்கு பங்கர்? கிணத்துக்குள்ளையா? விக்கிய நான் சொல்லியிருக்கேன் பங்கர் இருக்குன்னு சொல்லி. அப்பம் ஓ மை காட், ஓ இதுக்குள்ள இறங்கி தான் மோட்டர் போடுறவங்க. அங்கால சைட்டில் போனால் அங்கே சைட்டில் வந்து ஒரு இது ஒன்று இருக்குன்னு சொல்லி பங்கரா. இதான அங்கே கச்சேரிக்கு போகிற இது உண்டு. அப்படிதான் முதல் கலாய்ச்சாங்க. என்ன மாதிரி என்னமோ போய் உள்ளூரான ஸ்டிக்கர் விட்டுவோம் பெரிய பர்க்கிங் கூட அணி கோப்ரோக்கு டக்கண்டி. ரைட். அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டாய்லெட் எல்லாம் முதல்ல இருக்கல, இப்போ வந்து கட்டியிருக்காங்க. நாங்கள் அந்த தொங்கல் இருந்தது, அது தொங்கல் இருந்தது என்ன அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து கட்டி முடிஞ்சு வரும். டாய்லெட் எல்லாம் வந்துருக்கும். நல்லா இருக்கு என்னடா பார்க்குறதுக்கு. இந்த இதெல்லாம் முதல்ல இப்படி ஏழி இருந்தது, இதெல்லாம் இருந்தது. இதெல்லாம் பார்க்க என்னடாப்பா, ஐயோ 6ஆம் ஆண்டுல இருந்து 8ஆம் ஆண்டு வரைக்கும். இது அது டீச்சர்ஸுக்குன்னு நினைக்கிறேனே. இது டீச்சர்ஸுக்கு, அது நமக்கு, இது நமக்கு. இங்கெல்லாம் என்ன ஏரியான்னு தெரியாதாப்பா, இங்கெல்லாம் போனதும் இல்லைண்ணே. இது வந்து எப்பயும் பூட்டி தான் இருக்கும். இது இப்போ எப்பயும் பூட்டி இருக்கும். ஏன் பூட்டி இருக்கும்னு சொன்னா, இது திறந்திருக்கும்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வெளியில ஓடிடுவாங்க, பக்கத்து ஸ்கூலுக்குள்ள வாங்கி ஓடிடுவானுன்ற காரணத்தினால இதை வந்து பூட்டி வச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நாங்களும் இவ்வளவு நாள் படிச்சதுக்குன்னு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இதுக்குள்ளால போய் வீடியோ எடுக்கும். காராதல் பாண்டு இருக்கு. சொருமன் சார் சரியா? ஓகே. 8ஆம் ஆண்டு நீங்க படிக்கக்குள்ள பாசிக்குடாக்கு வந்து ட்ரிப் கூட்டிட்டு போனாங்க. சரியா? கூட்டிட்டு போனது இந்த காராத்தல் தான் போனேன். கட சத்தம். கண்ணாடியில் அடங்க எப்படி இருக்கு இங்க பாருங்க. அந்த சந்தோஷத்தை உங்களுக்கு காட்டுறேன்.
மறக்க முடியுமா? மறக்க முடியுமா? எப்படி இருந்த பஸ் இப்ப எப்படி இருக்குன்னு ஒன்றுமே இல்லையா? சரி, பஸ்ஸுக்குள்ள நைஸா ஏறுவோமா? நம்ம மக்களே காட்டுவோமா? சரி, இப்போத நிலைமையை காட்டுறேன். ஸ்கூல் பஸ் டே. இப்படித்தான் இப்ப இந்த பஸ் இருக்கு. நாடானும் குடிக்கல அவ்வளோ என்ன சார்? சீட்டும் இல்லை, டிரைவர் ஸ்டேரிங்கும் இல்லை, ஒன்றுமில்ல வீட்டு அடுமோசமா கிடக்குது. இதெல்லாம் போறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா பொண்ணு. இப்போ நாங்கள் போகிற பில்டிங் வந்து நாங்கள் சின்னனில் வந்து 6ஆம் ஆண்டு போட்டிருக்கு சார். இந்த இருக்கு 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு படித்த பில்டிங் தான் இது. நாங்கள் மேலே போனால் 2nd ஃப்ளோர். இது என்ன ஸ்பெஷல்னு சொல்லி சொன்னா காய்ஸ், இப்போ நாங்கள் ஓஎல் படிக்க தொடங்கினதுக்கு பிறகு சரியா இந்தியாவில் வந்து என்ன இருந்தேன்னு சொல்லி சொன்னால் கேன்டீன் இருந்து. அந்த கேன்டீனுக்கு நான் கட்டாயம் வரணுமே. இதுதான் அந்த கேன்டீன். அடிபுடி பாடுற என்ன ஜோ எடுத்து இதுக்குள்ள இப்படி ஒளிஞ்சு நிக்கிறேன். யாரா வருவாங்க, வரக்குள்ள இப்படி நைஸா இருந்துட்டு வந்த உடனே கூட ஓடி போய் இப்படி குடிக்கி இவ்வளவு வச்சிருக்கா கொண்டு வந்துட்டு இவ்வளவு இப்படி நிப்பாங்க. பெரிய சனம் இதுக்குள்ள வச்சு நிப்பாங்க. 5 பேருக்கு ஒரு தோசை பஸ். அது இதுல இருந்து அங்க போற கிடையாது, பிச்சி எல்லாத்தையும் துண்டு எடுத்து கையில வந்து இது மட்டும் இருக்கு. என்ன சொல்றேன், லஞ்சிக் மட்டும் இருக்கு. இது இல்லாம உங்களுக்கு இதான்டா இதுல மோகங்களூர் கைகளூர் இதுல மோகங்களூர்ல தண்ணி குடிக்கக்குள்ள பெல் அடிக்கும். சரியா? ஐயோ இன்னொரு முடிஞ்சே இன்னொரு கிளாஸுக்கு போறேன். இதான் கேண்டீன். எப்படி இருக்கு தெரியல நிலைமை உங்களுக்கு. இதான் கேண்டீன். இப்ப வந்து ஓண்டாவா முதல் நான் அவனுக்கு அடிச்சேன் இவனுக்கு அடிச்சேன்னு சொல்லி கதை மாத்தேல, போய் சொல்லல. எல்லாமே பிரின்சிபல் ஆபீஸ்ல வந்து மற்றது இன்னொரு விஷயம். இப்போ இந்த இருக்கு தானே, இந்த பில்டிங் தானே ஆடிட்டோரியம். இந்த ஏதாவது ஃபங்க்ஷன்கள் கொலிச்சிட்டு அப்படி ஏதாவதுன்னு சொல்லி சொன்னால் ஆடிட்டோரியத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. பெல் அடிக்கும் ஆடிட்டோரியத்துக்கு போனோடனே ஒரு இதாக நடக்கும். நல்ல முஸ்பாத்தியான இதுதான் ஆடிட்டோரியம். ப்ரோக்ராம்ஸ் நடக்கிற சரஸ்வதி பூசை, சில்ட்ரன்ஸ் டே, ஒளி விழா, டீச்சர்ஸ் டே எல்லாம் நடக்கிற இங்கே தான். அதாவது கிரேட் 1ல சாரி கிரேட் 5டா, கிரேட் 5ல இருந்து இது எத்தனை மணி மட்டும்? இது கிரேட் 6ல இருந்து AL வரைக்கும். டே என்னடா ஸ்ட்ரிப்ஸ் இது? ஓமா இது எக்ஸ்ட்ரா கட்டிருக்கு போலடா. முன்னும் கட்டிருக்காங்க. முன்னுக்கு இருக்குல்ல. ஓ சைட் மட்டும் தான். இது க்ரௌதர் பிளாக், ஃபாதர் க்ரௌதர் பிளாக். இது இந்த கானுக்குள்ள எத்தனை விழுந்திருப்பா தெரியுமா? பொடினே இந்த கானுக்குள்ள விழுந்துடா எனக்கு இதுல காயம் இருக்கு. ட்ரவுசர் கால்ல காயம் ஒன்று இருக்கு. கானுக்குள்ள விழுந்து. இதுதான் ஆடிட்டோரியம். இது ரொமிலஸ் எழுதுனடா. இன்கோ தெரியல பாரு. என்னது ரொமிலஸ்? நம்ம ரொமிலஸ் இருக்கா? அவனுக்கு பேர் எழுதுன மச்சான். இதுல பென்சில் அழிஞ்சிருக்கீங்களா? எத்தனை வருஷம் இப்போ பெயிண்டெல்லாம் அடிச்சுட்டாங்க. இதெல்லாமே ஜோசப் பரராஜசிங்கம். இந்த எம்பி ஒரு ஆள் ஜோசப் பரராஜசிங்கம். இதெல்லாம் ஒரு நினைவுகள் என்ன மறக்கல. இந்த இடம் இருக்குறா. இந்த இடத்துல இருந்து நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா ஸ்கூல் கேண்டீன்ல சாப்பிடுறது. பக்கத்துல பேக்கரி இருக்கு. சரி, அந்த பேக்கரிக்கு என்ன செய்யணும்னு சொன்னா இதால ஏறி போயிட்டு மேல போயிட்டு சிக்னல் கொடுக்குற அண்ணன் கத்து. அப்ப அவர் வழியா சொல்லுங்க தம்பி. அப்ப நாங்க எங்கட அந்த 50 ரூபா 20 ரூபா தானே அந்த காலத்துல காசு, அந்த காசுல ஷாப்பிங் பேக்ல கட்டி போட்டு அவருக்கு எறியுது. அவருக்கு தெரிஞ்ச அவர் என்ன செய்யணும்னு சொன்னா அவர் பண்ணு அதெல்லாம் போட்டு கட்டிட்டு இந்த மதுளால கொண்டு இதுல போட்டு நம்ம அதுக்கு பிறகு வாங்கி சாப்பிடுறேன். ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு இப்ப இருக்கிற பிள்ளைகள் வந்து வாங்குறல சொல்லி போட்டேன். ரெண்டா CCTV கேமரா இருக்கு, மாட்டிருவீங்க.
ஆடிட்டோரியத்துக்கு ஏறுறோம் கைஸ். போகலாம் ஒன்றும் கிடையாது. வாங்க, என்ன ஆடிட்டோரியம். இப்போ இதில் வந்து ஃபுல்லாக இதெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. நாங்கள் படிக்கக்குள்ள இதெல்லாம் இல்லை, சும்மா நார்மலாக இருந்தது. இதில் வந்து ஒரு இதில் இருக்கிற மாதிரி இந்த கம்பி இருக்குது தானே, இந்த கம்பி வந்து இதில் இருந்து அப்படியே ஃபுல்லாக ப்ளோக்காக இருந்தது. இப்போ ஸ்டேஜ் தான் மாற்றிருக்காங்க. என்ன ஜெய் ஃபுல் மாற்றம்டாப்பா. இதால் ஏறி போகலாம். நான் பேண்டில் இருக்கக்குள்ள அங்கே அதில் ஒரு கேட் ஒன்று இருக்குது. அதுக்குள்ளால் வந்து இதால் அப்படி அடித்து வந்து இதில் ஏறி இதில் ஏறி 2 டீமாக பிரியுது. வலது சைடு இருக்கிறார்கள் இங்கே அப்படி வெட்டி போவாங்க, இடது வகையாக அப்படி போவாங்க. போயிட்டு அங்கே மேலே ஏறி அங்கேருந்து பேண்ட் அடித்து உள்ளே போகிறேன். அதனால் ஒரு காலம் என்ன ஜெய் மறக்க முடியுமாண்ணே. கிளாஸை கட் அடிச்சு போட ரோட்டி இடத்துல வந்து நிற்கிறேன். இது வந்து ஜெசீட் ஃபாதர்ஸ் ஆகிற பிளாக். அதெல்லாம் பழைய பில்டிங்கள் இன்னும் பேசி பார்த்துருக்க மாட்டானே. ஒரு யூடியூபர் ஆகி ஸ்கூலில் வீடியோ எடுக்க வருவாங்க. உண்மை வேண்டா, கனவுல என்ன நினச்சிட்டு பார்த்துருக்க மாட்டான். ஐயோ. ஸோ அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கொள்கிறோம். இன்றைக்கி நாங்கள் வேறொரு வீடியோ ஒன்று பிளான் பண்ணோம். நாங்கள் என்ன ஜோய் வேறு வீடியோ ஒன்று பிளான் பண்ண வீடியோ எடுக்கலாம் போயிட்டு. அப்போ அதால் இன்றைக்கி சரி நம்ம படித்த ஸ்கூலில் வீடியோ எடுப்போமேன்னு போட்டு வந்து ஸ்கூலில் வீடியோ எடுத்து. ஜோய் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? ஒன்றுமில்லை, லைக் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் யாரும் இருப்பீங்கன்னு சொன்னால் கட்டாயம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் எங்களை அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்குன்னு. கட்டாயம் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். பெட்டி பாய்ஸ், பாய்.